நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நோண்டிட்டு இருக்கிற? சும்மாதான் பாட்டு கேட்கலான்னு. அவன் இங்க மண்டை காஞ்சி போயிருக்கிறான். உனக்கு பாட்டு கேட்குதா? இல்லப்பா, பாட்டு கேட்டா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? யார் மனசுக்கு? யாருக்கோ. ஆமா, எங்க மீனாட்சி ரூம்ல படுத்திருக்கிறா. யோ, உங்களுக்கே நல்லா இருக்குதா இது? ஒரு லேடி போலீஸ் அங்க காவலுக்கு போட்டிருக்கிற, எனக்கு நீ காவல் காட்டிட்டு இருக்கிறியா? உங்க அம்மாவுடைய ஆர்டர்ப்பா, நான் எதுவும் செய்ய முடியாது. வந்துடுச்சு. இப்போ ஒரு போனை சுக்கு நூறா உடைக்க போறேன். ரேடியோ ஸ்டேஷன்ல அப்படி பாட்டு போடுறாங்க, நான் என்ன செய்ய முடியும்? ஆடி மாசன்னு இந்த ஆர்ஜி எங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. சரவணா, சொல்லி வச்சா மாதிரி ஒரே டைப்ல பாட்ட போடுறாங்க. இரு இன்னும் 2 ஸ்டேஷன் இருக்கு. டேய், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற மேட்டர் பாட்டா போட்டு உன்னை சாவடிக்கிறாங்களே. ஒரு 10 நிமிஷம் மீனாட்சியை பார்த்து பே. ஆடியில அதெல்லாம் அலோடான்னு எனக்கு தெரியலையேடா. போன் பண்ணி கேளு அந்த பொம்பளை போலீஸ் கிட்ட. இரு. ஹலோ, நான் தான் சேகர் பேசுறேன். கீழே இருந்து. ஒன்னும் இல்லம்மா, சரவண மீனாட்சியை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு பிரியப்படுறான். காலையில பேசுறதுக்கு எவன் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறா? ஏதோ குடும்ப விவகாரம் சொல்றான், எதிர்கால சந்ததிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வேற சொல்றான். ஆமாமா, ரொம்ப அழுகுறான். ஆமாமா, 10 நிமிஷம் தான். ஓகே 3 ஃபீட்டா? ஓகே, கன்வே பண்ணிடுறேன். சரவணா, நீ இங்க இருந்து பேசுனதுலயே அந்த பக்கம் என்ன பேசியிருப்பாங்க எனக்கு புரியுது. என்ன? சும்மாதான். இப்படி ஒரு சந்திப்பு தேவையா? ஒரு பேச்சுக்கு சொல்றானுங்கன்னு பார்த்தா சீரியஸாவே ஆடி மாசம்னு உயிரை வாங்குறானுங்க. உன்னை யார் மலேசியா போக சொன்னது? இங்கே இருந்திருக்கலாம்ல. நினைச்சேன் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. ஏதாச்சும் வேணும்னா வேலைக்கே ஆகாது. சாயந்தரமே பேசிட்டேன். பிரசன்னா ஸ்னேகாவே பிரிஞ்சிருக்கிறாங்க, நீ என்ன பெரிய அவங்களோட அப்பா டக்கரா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, நாங்க பேசிட்டு இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருந்தா நீங்க 2 பேரும் வேணா உள்ள போய் படுத்துங்களேன். சரவணா, ஆடி மாசம் அப்பாவுக்கும் இருக்குதுப்பா. ஆடி அடங்கினதுக்கு அப்புறம் என்ன உனக்கு ஆடி தெரியலையப்பா. ஆச்சா, ஏண்டி ஏதோ சலூன்காரங்கிட்ட சொல்ற மாதிரி சொல்ற? எனக்கு தூக்கம் வருதுங்க. போய் தூங்கு, பிள்ளைங்க பேசிட்டு வரட்டும். எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்ல. ஏண்டி, புதுசா கல்யாணம் ஆனவங்க ஏதாவது பர்சனலா பேசுவாங்க. நம்ம 2 பேரும் இப்படி நந்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா மனசை விட்டு எதுவும் பேச முடியாதுல்ல. நான் எல்லாம் எதுவும் கேட்கல. நீ அந்த ஸ்னேகா பிரசன்ன மேட்டர் பேசினல, அதெல்லாம் நான் கேட்கல. அப்படியோ?
பாருடா உங்க அம்மாவுடைய நாணயத்தை. அதுக்கும் முன்னாடி நீ ஏன் மலேசியா போனேன்னு இவ கேட்டால, அதையும் நான் கேட்கல. சரவணா, இப்படி ஒரு நேர்மையான ஆபீசரை நான் பார்த்ததே இல்லடா. எப்படி பாயிண்ட் பாயிண்டா சொல்லிட்டு எதுவுமே கேட்கலன்னு சொல்றத பாரு. டேய் சரவணா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கோங்கப்பா. அதெல்லாம் முடியாது, நான் இப்போ பேசி ஆகணும். அப்ப பேசுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஏண்டி, வீட்டுக்கு வெளியில கூர்க்கா கேள்விப்பட்டிருக்கிற, வீட்டுக்குள்ளேயே கூர்க்கா போட வேண்டியதாயிடுச்சே. சரவணா பேசுப்பா. மீனாட்சி, நாங்க வரவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சென்னை. வணக்கம் நெல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் வீட்ல. நீங்க? அதே சும்மாதான். பாத்தீங்களா, 2 பேரும் ஒரே மாதிரி சும்மா இருக்கோம். அப்போ மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்ல வரீங்களா? சரி, என்ன சொல்றாரு உங்க தம்பி? யாரு? உங்க மச்சானா? ஆமாம்மா, என் மச்சான் தான். அது அவனுக்கே ஃபோன் பண்ணி கேக்குறது. அது என்னமோ தெரியலங்க, சரவணனுக்கு ஃபோன் அடிக்கணுன்றால கொஞ்சம் யோசனையாத்தியா இருக்கு. அவனை அடிக்கிறதுனா மட்டும் யோசிக்காம அடிங்க, ஃபோன் அடிக்கணும்னா மட்டும் யோசிங்க. பார்த்தீங்களா, இதாங்க நான் ஃபோன் அடிக்க யோசிக்க காரணம். அதுக்கப்புறம் எவ்வளோ நடந்து போச்சு. மச்சானும் மாப்பிள்ளையும் ஜாலியா தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் பேசிட்டு இருந்தான். ஆனாலும் மாப்பிள்ளை மனசுக்குள்ள என் மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்குமோண்டு தான். அப்படியா நினைக்கிறீங்க? இல்லை, இருக்குமோண்டு. அதெல்லாம் சரவணன் சீரியஸா எடுத்துக்க மாட்டான். இல்லைங்க, இதுவே முன்னாடியா இருந்திருந்தா நினச்சிட்டு போட்டுமேன்னு சொல்லி சாதாரணமாக இருந்திருப்பேன். இப்போ அப்படி இருக்க முடியாதுல்ல. ஏன் அப்படி? ஏங்க, அவங்க அக்காவை கேட்கணுமுண்டு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஓ. என்னங்க சிரிக்கிறீங்க? வேணும் வேணும். என்ன வேணும்? உங்க தங்கச்சியை லவ் பண்ணப்போ என் தம்பிய துரத்தி துரத்தி அடிச்சிங்கல்ல. ஏங்க, அதே மாதிரி அவர் என்னை துரத்தி அடிப்பாருன்றீங்களா? ஆமா, பழிக்கு பழி. உங்க தம்பி சரவணே மாட்டேன்றதுன்னு சொல்ல மாட்டாரே. எனக்கு இன்னும் நல்லது நடக்கிறப்போ அவன் அதை தடுக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். உங்க தங்கச்சி இதுக்கு ஒத்துப்பாளா? ஏங்க, எனக்கு பிடிச்சிருக்குண்டா மீனாட்சி கண்டிப்பா மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது. இவ்வளவு நாள் சரவணா மீனாட்சி கல்யாணம் நடக்குமான்னு இருந்துச்சு. இப்போ நம்ம கல்யாணம் நடக்கணுமேன்னு பயமா இருக்கு. சரியா வருங்க. சரி, ஒரே ஒரு தடவை அதை சொல்லிட்டு போன வைங்க. என்ன சொல்லணும்? அதுதாங்க அந்த 3 வார்த்தை. வாங்க,
ரொம்ப வெக்கமாக இருக்குங்க. ஹலோ, ஐ லவ் யூ. தேங்க்ஸுங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் வேணாங்க. என்னங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே? ஆமாங்க, ஆமாம். அப்ப சொல்லுங்க. அப்போ ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் திருப்பி ஃபோன் பண்ணுறேன். என்னங்க நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? இல்லைங்க, அது ஒரு மாதிரி, அது உள்ளே இருந்து கரெக்டாக சொல்லணும். ம். நான் அப்புறமா சொல்கிறேங்க. பாப்போம் எப்ப சொல்றீங்கன்னு. பாய். பாய். என்ன சரவணா, என்ன சொல்றாரு உன் மாமனாரு? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்லப்பா, ஊருக்கு போயிட்டு வந்திருக்க, உன் அத்தை மாமா யாராவது உங்ககிட்ட பேசுனாங்களா? இல்லையே. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அவங்கள யாரும் என்கிட்ட பேசல. ஊர்ல இருக்கிறப்பவாது பேசுனாங்களா? இல்லம்மா, எதுக்கு கேக்குற? என்னப்பா அது, ஊருக்கு போனப்போ வழி அனுப்பி வைக்க முடியலங்கிற, மலேசியாவிலே பேசலங்கிற, இங்க வந்தப்புறம் போன் பண்ணலங்கிற, அநியாயமா இருக்கே. இதே தான் சம்பந்தியும் நினைச்சிட்டு இருப்பாரு. அவரு நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊருக்கு போறப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போல, மலேசியால இருந்தும் ஃபோன் பண்ணல, வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணல. கதைய அந்த பக்கமா இருந்து யோசிச்சு பாரு. கரெக்டா வருது இல்ல? அதெல்லாம் மகளுக்கு போன் பண்ணி கூட விசாரிக்காமலே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மகளுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சவங்க நீ சொல்ற மேட்டரையும் விசாரிக்காமல இருந்திருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை? இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லப்பா. உன் அம்மா தான் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றான். ஃபோன் பண்ணலனா என்னம்மா? அவரு போன் பண்ணலன்னா எனக்கு ஒண்ணு இல்ல, ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்கு. போன் பண்ணி இருக்கணும், பண்ணல. ஏண்டி, வெள்ளை வேட்டி என்னைக்கு இவனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு? சரவணனும் வெள்ளை வேட்டியும் பெருசா பேசிக்க மாட்டாங்க, ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயே இருப்பாங்க. இல்லப்பா. என்ன இல்லப்பா, நீ அவர் பொண்ண காதலிக்கிற வரைக்கும் ஓகே. இப்ப கல்யாணம் ஆயி போச்சு, மாமனாரா அவர் கடமையை பண்ணணும்ல. விடுமா, இதுல என்ன இருக்கு? இல்லப்பா, அவங்க உன்னை கொஞ்சம் இலக்காரமா நினைக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு கவலை. சாரதா, கொஞ்சம் இப்படி திரும்பு. இல்லம்மா, நாரதன்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவருடைய முகம் எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப தெரியுது, அப்படியே இருக்குதுப்பா. அப்போ நான் என்ன கலகம் மூட்டுறேன்றீங்களா? கலகத்தை மூட்டினா பரவாயில்லடி, சான்ஸ் கிடைச்சா கலவரத்தையே மூட்டுவேன். இந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு மத்திய பாதுகாப்பு படையெல்லாம் கூப்பிட வேண்டி இருக்குது. பாரு சரவணா, உங்க அப்பா பேசுறத நான் யதார்த்தமா தானே சொல்றேன். உங்க அப்பா நான் பிரச்சனை பண்றேங்கிறாரு. பெரிய பாலு மகேந்திரா, யதார்த்தமா கதை பண்றீங்க. பா, அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு அம்மாவா அப்படி அவங்க யோசிக்கிறதுல தப்பு இல்லையே. உங்க அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சக்சஸ். சரவணா, நியாயமா பொண்ணு அங்கிருந்து அனுப்புறப்ப உனக்கு Dress எடுத்து கொடுக்கணும், சீர்வரிசை சாமான்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு 2 மாசத்துக்காவது மளிகை ஜாமான்லாம் வாங்கி ரொப்பணும். ஏங்க, ஏன் 2 மாசத்துக்கு? ஒரு 20-25 வருஷத்துக்கு கேட்கலாம்ல? கம்யூனிட்டி பசங்களுக்கு பொண்ணையும் கொடுத்து அவனுங்க சாவர வரைக்கும் சோத்தையும் போட சொல்லுவானுங்க போல இருக்கு. பாருப்பா, உங்க அப்பா எப்படி அசிங்கமா பேசுறாரு. என் புள்ள வெளிநாடு போயிட்டு வந்திருக்கான், என்ன தம்பி நல்லபடியா போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா என்ன குறைஞ்சு போயிட போறாரு அவரு? இப்போ கேட்காததுனால இவன் என்ன குறைஞ்சு போயிட்டான்? வணக்கம் மாமா, நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன், போறப்போ சொல்லிக்காம கொள்ளாம போக வேண்டியதா போச்சு அப்படின்னு இவன் பேசுறது இவன் என்ன குறைஞ்சு போயிடுவோம்? அப்பா, அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு இவ்வளவு கோவப்படுற? அவரு பண்ணாததும் தப்பு இல்ல, நீ பண்ணாததும் தப்பு இல்ல. ஆனா போன் பண்ணலன்ற காரணத்தை வச்சு ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க பாரு, அது யார் பண்ணாலும் தப்பு. நல்ல உறவுக்கு நடுவுல வார்த்தையே தேவையில்லடா. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நடந்தாலே போதும். சில டுபாகூர்லாம் இருக்கிறானுங்க, மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கடைசியில ஆப்படிச்சிட்டு போயிடுவானுங்க.
வெள்ளை வேட்டி ஒரு ஜென்டில்மேன்ரா. உங்க அம்மா ஒரு சொர்ணக்கா. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த ஆள் மேல டவுட் படாத. எது சொன்னாலும் கடைசியில என்னையே ஏதாவது குறை சொல்லுங்க. நான் என்ன சரவணனை போய் அவங்க வீட்டுல சண்டை போடு நான் சொன்னேன்? போன் பண்ணலையேன்னு கேட்டேன், அதுக்கு இப்படி பேசுறீங்க? சுழிக்க போகுது. அப்பா இப்ப எதுக்கு அம்மா கிட்ட இப்படி பேசுற நீ? டேய், அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா. பார்க்கதான் அவ செங்கல் செங்கலா பொறுக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு எல்ஐசியை கட்டிடுவா. இந்த மாதிரி தப்பான செய்கைகள் எல்லாம் உடனே போட்டு தள்ளிடும். அம்மா சொல்லிச்சுன்னா கேக்குற எனக்கு புத்தி இல்லையா? இல்லையே, அதனாலதான் கவலைப்படுறேன். உன் புள்ள எப்படி இருப்பேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் 9 நாள் எப்படி ஓட்டுறது? ஆடி முடிய இன்னும் 9 நாள் இருக்கு. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? ஆசை எங்களுக்கும் இருக்கு ராஜா. மீனாட்சி, தெரியாம சொல்லிட்டேன்ப்பா, மன்னிச்சிருப்பா. உன் மனசு நேரம் எவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். மீனாட்சி, just 9 days. கேலண்டர் கணக்குப்படி 9 நாள். உங்க அம்மா கணக்குப்படி இன்னும் எத்தனை நாள்னு யாருக்கு தெரியும்? என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? என்னமோ தெரியல, உங்க அம்மாவுக்கு நம்மள டார்ச்சர் பண்ணி பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷம். சேச்சே, எங்க அம்மா ஒரு நடமாடும் தெய்வம், தியாக உள்ளம், தியாக தீபம், உனக்காக எரிகிற மெழுகுவர்த்தி. என்ன இதானே சொல்ல போற? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்ல வந்தேன். சென்டிமெண்ட்ல அடிச்சுக்கிறதுல நீயும் உங்க அம்மாவும் ஐயோ. இப்ப எதுக்கு எங்க அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு? வேற ஏதாச்சும் பேசலாமே. என்ன பேசணும்? உங்க அம்மாவை பத்தி பேசுவோம். எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? மருமகன் ஊர்ல இருந்து வந்திருக்கிறானே, மாப்பிள்ளை எப்படி இருக்கிறீங்க, பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, எனக்காக நீங்க வாங்கிட்டு வந்த சேலெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்படி ஏதாச்சும் பேசலாம்ல. எங்க அம்மா என்னைக்கு உங்ககிட்ட தனியா பேசியிருக்கு? உனக்கு தான் தினம் ஃபோன் பண்றாங்கல்ல, அப்படியே என்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசுனாங்கன்னா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? என்ன பிரச்சனை உனக்கு? மலேசியால இருந்துகிட்டு நான் குடும்பத்தை யோசிக்கிறேன்ல, இது என் அத்தைக்கு, இது என் மாமாக்கு, இது என் மச்சானுக்குன்னு அவங்களும் நினைக்கலாம்ல. அந்த 5000 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருந்திருக்கும்? என் குடும்பத்துக்கு 5000 ரூபாய் செலவழிச்சேன்னு சொல்லி காட்டுற. பணம் பெரிய விஷயம் இல்லடி, நான் நினைச்சேனா இல்லையா? உங்க அப்பா நினைச்சா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருந்திருக்கும்? என்ன மாப்பிள்ளன்னு விசாரிச்சாரா? என்ன பெருசா பேசிக்கிட்டே போற? டேய் முட்டாள், மலேசியால 2 நாள் உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ 3 வேளையும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரே பாய், யார் அவரு? அதான் நீயே சொன்னிய பாயின்னு, அப்புறம் என்ன? அதான் அந்த பாய் என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்து கொடுத்தாரா? அவரு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரு. ஆமா, நொப்பாவுக்கு தெரிஞ்சவரு. அவரு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னேன். எங்க அப்பா மலேசியாவுக்கு ஃபோன் பண்ணி உன்னை கவனிக்க சொல்லி சொன்னாரு. நல்லா இடியாப்பத்தை மொக்கு மொக்குன்னு மொக்குனியே. கொண்டு வந்து கொடுத்தது யாரு, எதுக்காக கொடுத்தாங்கன்னு கூட தெரியல. உங்க அப்பா சொல்லியா கொண்டு வந்து கொடுத்தாரு? ஆமாடா, என் அப்பா சொல்லிதான் கொண்டு வந்தாரு. நீ கிளம்பும் போது உனக்கு கேமரா கூட பிரசன்ட் பண்ணாரே. செஞ்சத சொல்லி காட்டுற பழக்கம் எங்க குடும்பத்துல யாருக்கும் கிடையாது. 5000 ரூபாய்க்கு வாங்கின 5000 ரூபாய்க்கு வாங்கினு பெருசா பீத்துற. நீ வாங்கி சட்ட பைக்குள்ள போட்ட கேமராவோட விலை 8000 ரூபாய். அப்ப கூட 3000 ரூபாய் நாங்க தான் ஜாஸ்தி பண்ணிருக்கோம். சொல்லி காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட சொல்லி காட்டுற. நீ சொல்லி காட்டுன, நான் திரும்பி சொல்லி காட்டுறேன். சொல்லலனா நாங்க செஞ்சது எதுவுமே வெளியே வராது போல இருக்கே. ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், ஒரு தடவை உங்க அப்பா வந்து பாத்துட்டு போனா என்ன குறைஞ்சா போயிடுவாரு? இங்க பாரு சரவணா, என்ன டென்ஷன் படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு எங்க அப்பாவை தப்பு சொல்லாத. இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாங்க உங்க அப்பாவை? இன்னும் அவர் வரமாட்டாரு? அவரு அறிவு இருக்காடா உனக்கு? செத்து பொழைச்சு வந்த மனுஷன் அவரு. 2 மாசம் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இவர் பெரிய பாரத பிரதமர், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவரை வரவேற்க ஏர்போர்ட்டுக்கு வரல. சில்றத்தனமா பேசுறதுல சில சமயத்துல நீ ஏய் இல்லடி, நான் சாரி. பேசாதடா. உங்க அம்மாவை பத்தியோ எங்க அம்மாவை பத்தியோ பேசுறதா இருந்தா நியாயமான விஷயத்தை தான் பேசணும். உங்க அம்மாவை பத்தி சொன்னதும் சுருன்னு கோவம் வருது.
என்ன பழிக்கு பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு எங்க அம்மாவையும் அப்பாவையும் பத்தி அசிங்கமா பேசுற? ஏய் மீனாட்சி, நான் என்ன சொல்ல நீ என்ன ஏய் போடா.